டிஜிபிக்கு சமைக்கிறதுக்குன்னே இவர் வந்து ஸ்பெஷலா அழைச்சிட்டு போயிட்டாங்க. கல்யாண சீர்வரிசைக்கான பொருள் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதான் யாருக்குன்னு தெரியல. டிஜிபி பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. ஆமா, அதுக்காக வந்து செய்யறாங்களோ? யார் வீட்டு காசுல சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்போம். வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. என்னண்ணே, இப்ப சமீப காலமா ஜெயிலையும் சர்ச்சையையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பொருள் கொள்ளலாமா? ஜெயில் தொடர்பான சர்ச்சைகள் அடுத்தடுத்து நம்ம கவனத்துக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பல வீடியோ பதிவுகள் செய்திகள்ல வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். எதையுமே நம்ம வந்து விடல, எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சிறைத்துறையுடைய ஆரம்ப முதல் அடி வரை உள்ள விஷயங்களை வந்து நம்ம பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில வந்து நம்ம முக்கியமா சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இந்த சிறைத்துறைக்குள் ஏற்பட்ட ஒரு அதிரடி டிரான்ஸ்பர்ல தான் நம்ம தொடங்கி ஆரம்பிச்சோம். இப்ப அந்த அதிரடி டிரான்ஸ்பருக்குள்ள இறுதியா நம்ம பேசப்பட்ட விஷயங்கிறது வந்து காவலர்களுடனான சிறை காவலர்கள் ஒரு கலந்தாய்வு நடத்தி அவங்களுக்கு வந்து ஒரு விருப்பப்பட்ட இடங்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில டிரான்ஸ்பர் போடுறதுங்கிறது. அப்படி அந்த விஷயத்துல அந்த கலந்தாய்வு கூட்டம் நடந்ததுல வந்து ஒரு 42 பேருக்கு வந்து காவலர்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் போட்டிருக்காங்க. சரிங்க. அதுவும் சென்னையில உள்ளவங்களுக்கு மதுரை இப்படி அதுவும் ஒரு அதிரடியான ஒரு இதுதான் சொல்றாங்க. அது எந்தவித பாரபட்சமும் காட்டல. இல்ல, அவங்க விருப்பத்தை தெரிவிச்சு அந்த விருப்பத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த மாறுதல் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பேர் தான், ஒரு கண்துடைப்பு வேலை தான். சொல்ல போனா அது ஒரு கண்துடைப்பு வேலை தான். டிஜிபி மகேஸ்வர் தயாள் வந்து அந்த விஷயத்த வந்து விட்டு கொடுக்காம தான் நிக்கிறாரு. தன்னுடைய அதிகாரத்துக்கு மத்தியில யார் சொல்லி நான் கேட்க கூடாது, கேட்க மாட்டேங்கிறதுல ரொம்ப இல்ல. அவரு தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டணுங்கிற அர்த்தத்தை நீங்க சொல்றீங்களா? இல்ல அவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி, சிறையில வந்து எந்த விதமான ஒரு முறைகேடுகளும் நடந்துடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி காவலர்கள் எல்லாம் ஒரே இடத்துல வந்து 3 வருஷமா பணியில இருக்கிறாங்கன்னா ஒரு விதமான மைண்ட் செட்டுக்கு வந்து செட் ஆயிருவாங்க. குற்ற சம்பவங்கள்ங்கிறது நடக்கும். அங்க நடக்கிற ஊழல்கள் முறைகேடுகள் வந்து வெளியில தெரியாம போயிடும். அப்ப நிர்வாக ரீதியா வந்து இங்க இருக்கிறவங்களை அங்க இருக்கிறவங்களை இங்க இப்படி மாத்தி போட்டாதான் சிறையில எந்த ஒரு ஊழலும் நடக்காது, எந்த ஒரு முறைகேடுகளும் இல்லாம அந்த சிறைத்துறை நிர்வாகம் ஒரு நேர்மையாக செயல்படும் அப்படிங்கிற நோக்கத்தில இருந்து கூட அவர் முன்னெடுத்திருக்கலாம் இல்லையா? அதை எப்படி நீங்க குறை சொல்றீங்க? முன்னெடுத்திருக்கலாம், உண்மை அதுதான். நீங்க சொல்ற கேள்வி கரெக்ட் தான். ஆனா இதுல இந்த விஷயம் இப்போ ஒரு தவறு செய்யறவங்க, ஒரு தப்பு விளைவிக்கிறவங்கள தூக்கி பனிஷ்மெண்ட் ரீதியா அண்ணான தூக்கி போடுறது வேற. இந்த தூக்கி இவங்களை இங்க வச்சிருந்தோம்னா இந்த சிறைக்கு வந்து அவ பேர் தேவையில்லாத அவ பேர் வரும், இவங்களை இந்த சிறையில வச்சுக்க கூடாதுங்கிறதுக்கு போல இப்ப ஒட்டு மொத்தமா மாத்துறாங்கல்ல. இதுல எல்லாருமே அடிபடுறாங்க இல்லையா? ஒரு விஷயம் இதை எப்படி நம்ம கணக்குல எடுத்துக்கணும்னா, இப்படி இருந்ததுன்னா பிரச்சனை வந்து வெளியில தெரியாம தானே இருக்கணும். ஒரு தடியா ஒரே ஒரு கேம்பஸ்குள்ள இருக்கிற விஷயம் மொத்தமா ஷிஃப்ட் பண்ணும்போது புது ஆளுகள் தானே உள்ளார வராங்க. அப்பயுமே வெளியில பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோ மூலம் இன்னும் நிறைய பார்க்க போறோம், பேச போறோம். சரி, சிறையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் விஷயங்கள் சொல்லுங்களேன். உள்ளார என்னென்ன எது மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்க, கைதிகளுக்கு எது மாதிரியான வேலைகள் இது மாதிரிதான் இருக்குங்கிற மாதிரி நீங்க என்ன? சிறைத்துறைங்கிறதே வந்து இப்ப வந்து நிறைய மாற்றங்களை வந்து கண்டிருக்கு. அதை வந்து என்ன சொல்ல போனா அவர்களை வந்து திருத்துவதற்கான ஒரு துறை. தண்டனை அப்படிங்கிறத தாண்டி அவர்களை வந்து திருத்துறதுக்கான ஒரு முயற்சிகளை நிறைய வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அவர்கள் என்ன தொழிலில் வந்து ஏற்கனவே வந்து சிறைப்படுவதற்கு முன்பாக அவர் ஒரு தொழிலில் வந்து ஈடுபட்டிருப்பாரு. அந்த தொழிலை வந்து அங்கே டெவலப் பண்றது மாதிரியான வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாங்க. சிறையில பல்வேறு இடங்கள்ல கேண்டீன்கள் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அவர்களுடைய தின்பண்டங்கள் வெளியில விற்பனைக்கு வருது. இன்னும் சொல்ல போனா அவர்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வதற்கென்றே சிறைத்துறை அங்காடிகள் பலவற்றை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு மாற்றங்கள், அதாவது சிறை கைதிகளுடைய நலனில் இருந்து அவர்கள் சிறை வாழ்க்கைக்கு பிறகு வெளியில வந்து இயல்பான வாழ்க்கையோட அவங்க வந்து ஒன்றிணைகிறது இருக்கு இல்லையா? அதற்கு தகுந்த மாதிரி பல்வேறு மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. இப்ப சமீபத்துல உணவு முறைகள்ல கூட நிறைய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்ததா நம்ம வந்து பாக்குறோங்க, பண்ணியிருக்கிறாங்க. நீங்க சொல்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில அவர் செஞ்சிருந்தாலும் கூட இங்க சிறைத்துறை வந்து சரியாதானே செயல் பண்ணணும். ஆனா இங்க அது மாதிரி செயல்படலன்னு சொல்லிதான் ஒரு தகவல் வருது. இதுக்கப்புறமும் அதிரடி மாற்றங்களுக்கு அப்புறமும் அதுவும் சாதாரண புகார்லாம் இல்ல, டிஜிபி மேலே ஒரு புகார் வைக்கிறாங்க. டிஜிபி செய்யறாரா இல்ல டிஜிபி பேரை வச்சு செய்யறாங்களாங்கிறத நம்ம பார்ப்போம். சென்னை எழும்பூர்ல புழல் 1 ஜெயில இருக்கக்கூடிய ஆசாரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த தண்டனை கைதிகளை எக்மோர் அழைச்சிட்டு வந்து அங்க தேக்கு மரங்களை வெட்டி கொண்டு வரப்பட்ட இல்ல கடலூர் சிறையிலிருந்து கொண்டு வரதா வந்து சொல்றாங்க. குறிப்பா அது போன்று கடலூர் உள்ளிட்டு பல்வேறு சிறையில இருக்கக்கூடிய தேக்கு மரங்களை கொண்டு போறாங்க. கொண்டுட்டு வந்து அந்த எக்மோர்ல வச்சுதான் கட்லு கல்யாண சீர்வரிசைக்கான பொருள் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதான் யாருக்குன்னு தெரியல. அதுல கூட டிஜிபி பேரை வந்து சொல்றாங்க. பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது, அதுக்காக வந்து செய்யறாங்களோ? இந்த தகவல் வந்து டிஜிபிக்கு தெரியுமாங்கிறது நமக்கு தெரியல. இல்ல ஒருவேளை அவருக்கு தெரியாமலே வந்து அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு கூட இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சிருக்கலாம். யார் வீட்டு காசுல? சரி, ஓகேன்னு அது அந்த விஷயம் பார்க்கணும்ல. சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் காசு யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதனால
அவருடைய பேரை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, டிஜிபி மகேஸ்வர் தயாள் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து சமைக்கிறதுக்குன்னு ஒரு சமையலர் ஒருத்தர் இருக்கிறாராம். சரி. அவர் பேர் வெங்கட். அவர் வந்து தரங்கம்பாடி கிளைச்சிறையில இருந்தவரை டிஜிபிக்கு சமைக்கிறதுக்குன்னே இவர் வந்து ஸ்பெஷலா அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். தலைமையக அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்க அவர் வந்து இடையில வந்து அவரே வந்து விருப்பம் கேட்டிருக்கிறாரு, எனக்கு பாபநாச கிளைச்சரை போட்டு கொடுங்க, நான் சொந்த ஊரோட போயிடுறேன், எவ்வளவு நாள் ஆயிடுச்சு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அவருக்கு எது மாதிரியான விஷயம் பண்ணிருக்காங்கன்னா, இந்த இடத்துலதான் நீங்க வந்து கிளைச்சரை எப்படி செயல்படுது, அதாவது சிறை நிர்வாகம் எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அவருக்கு வந்து பாபநாசத்துக்கு போஸ்டிங்க போட்டுட்டு அவர் அங்க அனுப்பாம ஓடிலேயே காமிச்சிட்டு அவரை இப்போ வரையுமே டிஜிபிக்கு சமையல் வேலையை தான் பார்க்க வச்சிருக்காங்க. ஓஹோ, கணக்குக்கு அவர் பாபநாச கிளை சிறையினுடைய ஒரு ஊழியர். அங்க இருக்கக்கூடிய கிளை சிறை வாசிகளுக்கு வந்து இவர் தான் சமைச்சு போடணுங்கிற பணியில இருக்கிறவர். ஆனா வந்து ஓடியில இங்க டிஜிபி ஆபீஸ்ல டிஜிபி அலுவலகத்துல சமைச்சு போட்டுட்டு இருக்கிறாரு டிஜிபிக்கு. இந்த சிறை நிர்வாகங்கிறது இப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்ப இது வந்து எப்படி இந்த மாற்றத்துக்கு பின்னணியில வந்து இந்த நிர்வாகம் வந்து சரியாகுங்கிறத நம்ம எப்படி வந்து சொல்ல முடியும்? இன்னும் இருக்க வந்து அது வந்து பாதாளத்துல இறங்குறதுக்கான வேலையை தான் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. டோட்டல் நிர்வாகமே வந்து சீர்குலைஞ்சு போயிருக்குது. இப்ப அதிகாரிகளுக்குள்ளேயே இப்படி ஒரு இது குழப்பம் இருக்கிறதுனால கைதிகள் வந்து சீர்குலைஞ்சு போயிருக்குன்னு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் இந்த அதிரடிகளை வந்து காட்டுறாங்க. அதாவது வந்து கண்டம் விட்டு கண்டம் தவற மாதிரி வந்து சரகம் விட்டு சரகம் இடமாறுதல் செய்யறாங்க. அப்ப இதனுடைய நோக்கம் வந்து சிறைத்துறையில ஊழல் கிடையாது, முறைகேடு கிடையாது, என்ன மீறி யாரும் வந்து நீ எல்லாம் வந்து தப்பு பண்ணிடக்கூடாது, அந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை மாதிரி வந்து வெளியில காமிச்சுக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்பர் தான் போட்டாங்க இல்லையா? ஆமா, இந்த டிரான்ஸ்பர் போட்ட காவலர்கள் எல்லாம் போய் ஜாயின் பண்ணாங்க இல்லையா? அவங்க அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது அந்த சிறைகள்ல பலர் வந்து இதுல இருக்காங்களாம், மெடிக்கல் லீவ்ல இருக்காங்களாம். அப்ப அங்க உள்ள கைதிகளோட நிலைமை என்னன்னு பாருங்க. நீங்க கைதிகள் என்ன செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் அவங்களுக்கு வந்து இதாயிடும். குற்ற சம்பவங்கள்ல இருந்து பின்னணியில வரவங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து இன்னும் தவறுகள் உள்ளுக்குள்ளேயே சிறைக்குள்ள செய்யறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நிறைய சிறைத்துறையை பத்தி நம்ம வந்து நிறைய பேசிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து இப்ப அதிகாரிகளுக்குள்ளேயே வந்து காவலர்களுக்குள்ளேயே இப்படி ஒரு குழப்பம் இருக்கும்போது சிறைக்குள்ள இருக்கக்கூடிய கைதிகளுக்கு இன்னும் குற்றம் செய்யலாம், இதுக்குள்ளே தப்பு செய்யலாங்கிற ஒரு மனநிலை உருவாயிடும். அதுக்கான வழிவகையை வந்து சிறைத்துறை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. இல்ல அதான் இப்ப ஒரு பக்கம் அதிரடிங்கிற மாதிரி இருக்குது. ஆனா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னம்னா இல்லாத ஊழல் முறைகேடுகள் வந்து மலிந்து கிடக்குது. இப்ப ஒரு சிறை கைதிக்கு ஒரு சிறை வளாகத்திலிருந்து ஒரு தேக்கு மரம் எப்படி வந்து வெளியில போகும்? தேக்கு மரம் கூட போகட்டும், ஒரு தண்டனை கைதி சிறைக்குள்ள வந்து அவர் சிறைப்படுத்த வேண்டிய ஒரு நபர் எப்படி வந்து ஒரு பரோல் இல்லாம நீதிமன்றத்தினுடைய ஆணை இல்லாம எப்படி வந்து வெளியில வந்து ஒருத்தர் வந்து வெளியில நடமாட முடியும், வெளியில வந்து ஒரு ஆசாரி வேலை பார்க்க முடியும்? அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குல்ல. அவங்கள வந்து வழி நடத்துறதுன்னு ஒரு காவலரை வந்து போட்டிருக்காங்களாம். அவர்தான் அவங்களை வந்து சேஃபா அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வர்றது, அவங்க என்ன வேலை வாங்கணுங்கிறத அவர் தான் பண்றாரு. நம்ம நீதிமன்ற விசாரணைக்கு அழைச்சிட்டு வர்ற வேலையை அவர் தான் பாக்குறாரு. சிறை கைதிகளை இதுல இருந்து எங்க இருந்து சிறைக்குள்ள இருந்து, அதுவும் புள்ளல் 1ல இருந்து வெளியில அழைச்சிட்டு போய் எக்மோர்ல போய் எல்லா சேரு கேர் எல்லாத்தையும் கோத்து முடிச்சு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வராங்களாம். இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது இடையில ஏதோ ஒரு மிஸ்யூஸ் செய்யப்படும். இதுக்கு பின்னாடிதான் டிஜிபி பேரை சொல்றாங்க. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்ப நம்மளோட நோக்கம் இப்படி ஒரு முறைகேடு நடக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஆமா, இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத போலீசார் வந்து விசாரிக்கணும். ஆமா, அடுத்தது இது டிஜிபியினுடைய பெயரை சொல்லி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம நேரடியா டிஜிபி சொல்லிதான் செய்தாருன்னு நம்ம சொல்வதற்கு இல்ல. ஆனா இப்படி ஒரு முறைகேடு இருக்கு. சமையலர் விவகாரமா இருக்கட்டும், இந்த தேக்கு மரத்துல வந்து கட்டில் செய்யற விவகாரமா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து இப்படி இருக்கு. அப்ப இதுல ஒரு உரிய விசாரணை வந்து நடத்தணும் அப்படிங்கறதா நம்மளுடைய வேண்டுகோள். ஓகேண்ணே, தொடர்ந்து நம்ம இது போன்ற விஷயங்களை வந்து பேசுவோம். நன்றி.